அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்போ கரகர முறுக்கு தான் பண்ண போகிறோம். இது பண்ண வீட்டில் எடுத்து அப்லோட் பண்ணுறேன் வீடியோவாக. ஒரு சின்ன ஐடியா தான், ட்ரை பண்ணி பாருங்கள். அன்றைக்கி அரைச்சோம்ல நம்ம மாவு, வீடியோ போட்டிருப்பேன். எந்த மாதிரி அரைச்சேன்றதை பார்த்துக்கோங்க. மாவு தேவையான அளவு கொஞ்சம் எடுத்துக்கிடுவோம். எடுத்துகிட்டு இது பிணையிறதுக்கு ஒரு தண்ணியில் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், உப்பு போட்டு மாவில் ஊற்றி பிணைஞ்சாச்சு. ஜீரகமும் சேர்த்துருக்கேன். ஜீரகம் வேணால் சேருங்க, வேணான்னா விட்டுருங்க. நான் ஜீரகம், எள், ஓமம் போட்டு டால்டா மெல்ட்டு பண்ணி ஊற்றணும். ஆனால் இவங்க அப்பா வடைச்சட்டி வச்சு எண்ணெய் சட்டி வச்சுருக்காங்கல்ல, அதில் ஹீட் ஆகவுமேமா அந்த இதில் அதில் அப்படியே லேசாக பாக்கெட்டோடய வச்சு கொஞ்சமாக ஊற்றி விட்டாங்க. பார்த்திங்களா? சட்டி வச்சு பாத்திரத்தை வச்சு அதில் ஊற்றி உருக்கி ஊற்றுங்கன்னா அந்த மாதிரி ஊற்றிட்டாங்க. சரி, நம்ம செய்ய ஆரம்பிப்போம். வாழை இலை, எண்ணெய் கவரு அதெல்லாம் வேணாங்க. ஒரு கரண்டி எடுத்தோமா, வீட்டில் இருக்கிற ஜல்லி கரண்டி எல்லாம் எடுத்துக்கோங்க. எடுத்து 4-5 கரண்டி, 4 கரண்டி, ஒரு கரண்டி அவங்க முறுக்கு எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. நான் எடுத்து புழிஞ்சு கொடுக்க அவங்க போட்டு எடுத்துடுறாங்க. அவங்க அப்பா தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. நாங்கள் எப்பயுமே அப்படி தாங்க. நான் சுற்றுவேன், அவங்க போட்டு எடுத்துருவாங்க. ஒரு 4 இது போட்டேன்னா பார்த்திங்களா, ஈஸியாக. வாழை இலை இல்லை, எண்ணெய் கவர் இல்லை, துணி இல்லை, அது மாதிரிலாம் இல்லை. ஒவ்வொரு கரண்டியில் ஒன்றுனா எடுத்து போட ஈஸியாக இருக்குங்க. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் இப்படி ட்ரை பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். நாலு முறுக்கையும் ஃபஸ்ட்டு போட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நான் எத்தனை தட்டுதோ, எத்தனை பத்துதோ அது மாதிரி போட்டுக்கலாம். அடுத்த முறை 6 முறுக்கோ என்னமோ போட்டேன்னு நினைக்கிறேன். நல்லா வெந்துருச்சு. திருப்பி விட்டு நல்லா ரொம்ப மொறுமொறுவனும் இல்லாமல் ரொம்ப வெள்ளையாகவும் இல்லாமல் எடுத்தாச்சு. அதுக்குள்ளே நான் 4 தான் அவங்க அப்பா தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது சுடுற வேண்டிய வேலை. நான் 2 டைமு முறுக்கு உலக்கில் மாவு வச்சு எடுத்து வச்சாச்சு. பார்த்திங்களா, முறுக்கு புழிஞ்சு வச்சுருவேன். இப்போ நாளையும் சூப்பராக வந்திருக்கு. பார்த்திங்களா முறுக்கு. ஒன்றுன்னா கொடுத்தோம்னா எடுத்து டக்குன்னு போட்டுருவாங்க. ஒரு ஆள் பண்ணும்போது 2 பேர் சேர்ந்து பண்ணால் ஈஸியாக இருக்குங்கிற மாதிரி ஒரு ஆள் ஹெல்ப்புக்கு இருந்தால் நல்லது தானேங்க. அதனால் எப்பயுமே நாங்கள் எந்த வருஷம் முறுக்கு சுட்டாலும் அப்படி தாங்க. இந்த வருஷம் தீபாவளி கொஞ்சம் முறுக்கு சுட்டு காலி ஆகிடுச்சு. இப்போ இது இடையில சுடுறோம் பார்த்துக்கோங்க. மாவு தான் நான் நிறைய அரைச்சேனே. எங்கள் வீட்டில் முறுக்கு தாங்க நிறைய போகும். அதனால் திருப்பி ஒரு ரீகப் போட்டு விட்ருவோம் முறுக்கை அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்கோம். அழகா சுற்றுறேன்ல, போட்டு வெந்துக்கிட்டு இருக்கு முறுக்கு. இந்த முறுக்கு அப்புறம் ஸ்டார் முறுக்கு, இந்த முள்ளு முறுக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதையும் ட்ரை பண்ண பார்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு முறுக்கு சுற்றுற ஐடியா நல்லா பிடிச்சிருந்தா கிண்ணத்தில் சிலர் தட்டில் தட்டி இது பண்ணுவீங்க. அது எண்ணெய் தெறிக்கும். அதனால் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறத விட கரண்டினா நம்ம தூரத்துலேருந்து எண்ணெய் சட்டியில் போட்டுக்கலாம். அதுக்காக தான் கரண்டி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்களா, 2 முறுக்கு. இதுவும் முள்ளு முறுக்குன்னு சொன்னேன்ல, அதுவும் கொஞ்சோண்டு போட்டு எடுத்தாச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சூப்பராக இருந்துச்சுங்க முறுக்கு. மொறுன்னு இருந்துச்சு. டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. நான் என்ன மாதிரி மாவு அரைச்சேன்னு பார்த்து வீடியோ பார்த்து அரைச்சிக்கோங்க.